வெல்கம் டு நிண்டா கேமிங். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மைன்கிராஃப்ட் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் கழித்து வீடியோவும் போடுறோம், அதே மாதிரி மைன்கிராஃப்ட் வீடியோவும் ரொம்ப நாள் கழித்து போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் இந்த இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு போயிடலாம். ஈஸிலேயே நம்ம வச்சுப்போம். இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அட்வான்ஸில் போயிட்டு ஷோ கோஆர்டினேட், ஷோ டிஸ்பிளே. ஆக்சுவலி இது நான் என்ன பண்ண போகிறேன்னா, இது வந்து ஒரு சீரீஸாக இருக்க போகுது. மைன்கிராஃப்ட் டே 1 to டே 100ன்னு ஒரு சீரீஸாக இருக்க போகுது. ஸோ இதை பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இந்த சீரீஸை. இது வந்து இன்றைக்கி வந்து டே 1, நாளைக்கு வந்து டே 2. ஆனால் நாளைக்கு ப்ராபப்ளி வீடியோ வராதுன்னு தான் நினைக்கிறேன். நான் டே 2 கன்ஃபார்ம் போடுவேன். அதுவும் டே 2 இன்றைக்கே போட்டுருவேன். டே 2 லைவாக தான் போடுவேன். ஸோ டே 1 மட்டும் இன்றைக்கி போகும். ஓகே, நம்ம ஸ்பான் ஆகிடுச்சு. ஆக்சுவலி இது ஒரு நல்ல ஸ்பானாக தான் இருக்குது. பாருங்கள், சூரியனை பாருங்கள், வானத்தை பாருங்கள், எவ்வளோ அருமையாக இருக்குது. இது அருமையாக இருக்குது. எங்கள் சப்ஸ்கிரைபர் எவ்வளோ சூப்பராக இருக்குது தெரியுமா? அதை மட்டும் போய் சப்ஸ்கிரைப் மட்டும் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சூப்பராக இருக்கும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக்கும் பண்ணுங்க, முடிஞ்ச ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச கமெண்ட்டும் பண்ணுங்கள். அடுத்தது என்ன வீடியோ போடலான்னு, அடுத்தது கிராண்ட் வீடியோ கன்ஃபார்ம் நான் போடுறேன். ஏன்னா கிராண்ட் வீடியோ போடுறேன் அதுவும் சாப்பிட்டு நான் போடவே மாட்டேன். எங்கடா போச்சு விட்டு கீழே வந்துச்சா? கேக் செஞ்சுக்கலாம். கீழே தோண்டு தோண்டி தோண்டு நல்லா தோண்டு. ஓகே, ஸ்டோன் கிடச்சிருச்சு கைஸ். ஸ்டோன் வந்து 16 ஸ்டோன் எடுக்கணும். கரெக்டாக 16. ஏன் 16ன்னு பாருங்கள், ஏன்னா நிறையா இது நம்ம சொல்லியிருக்கோம், அதனால 14, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. ஓகே, 16 எடுத்துட்டோம். நடக்கலாம். ஐயோ, எங்கள் உளுக்கு கோபமாக இருக்குது. ஓகே, அதான் இந்த உளுக்கு என்னமோ கோபமாக இருந்துச்சு, அதான். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு பிக்காக்ஸு, ஆக்ஸு, அடுத்தது ஒரு ஸ்வாடு. இதுதான் பேசிக் டூல்ஸு. ஆஹா, ஃபர்னஸ் செய்ய மாறேன். ஐயோ, ஃபர்னஸே செய்ய மாறேன்ட்டாங்க. இந்த நாய் அடித்தா நாய்க்கறி கிடைக்குமா? நாய்க்கறி சூப்பராக இருக்கும் கைஸ், சாப்பிட்டு பாருங்கள். சும்மா சொன்னேன் கைஸ், அதுக்குன்னு எதுவும் நாயெல்லாம் அடித்து சாப்பிட்றாதீங்க. நாயெல்லாம் ஒரு லவ்லியான பர்சன், லவ்லியான க்ரீச்சர்ஸ். கொண்டாச்சு. சரி வாங்க, நாயை கொண்டாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். இங்கே ஒரு உள்ளு கிடக்குது. மேபி அந்த நாய் தான் அடித்து போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன். ஓகே, நல்லது பண்ண நாயை நம்ம கொண்டுட்டோம். ஏய், மாடு மாடு மாடு. ஓகே, செத்துருச்சு. அடுத்தது சூப்பராக இருக்குது. வானத்தை பாருங்க, கையுங்க செத்துருச்சு இந்த மாடு. அடுத்தது நம்மளுக்கு கொஞ்சம் பிளைன்ஸ் பயம் தான் இருக்குது. பிளைன்ஸ் பயம் ஒரு சூப்பரான பயம். ஏன்னா தெரில. வாங்க, நம்ம இங்கே அயன் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம். கொஞ்சம் அயன் கிடைச்சா நல்லா தான் இருக்கும். இதுதான் நம்ம மைனிங் பண்ண போகிறோம். அயன் கண்டுபிடிச்சிடும். மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் சேவல் கூட்டு வந்துட்டு பாருங்கள் பயத்தில். ஐயோ, சாப்பிட்றா. ஓகே, பிளாக்ஸ் எதுவும் இல்லை, அதனால் இதை போட்டு தான் நம்ம இப்போதைக்கு ஏறணும். ஐயோ, கீழே இறங்குடா. ஓகே, தண்ணியை பிடிச்சி மேலே போயிட்டாச்சு. தண்ணி எல்லாம் ஓகே, இதை வச்சுட்டு போயிடலாம். அயன் கிடச்சிச்சு. அயன் கிடச்ச அடுத்த செகண்டே என்ன பண்ணணும் தெரியுமா? தெரியாது, சொன்னா வேற தெரியும். ப்ரோ
இதில் கேட்காததுனால நீ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்க பாரு ப்ரோ. என்ன ஆஹா இன்னும் ஒரு உட்டு மிஸ் ஆகுது. ஓகே தூங்கிட்டு தண்ணியில குடிச்சுட்டேனா? உனக்கு எதுவுமே தெரியலன்னு நான் நினைக்கிறேன். ஃபுட் எடுத்துப்போம், அப்பதான் ஒரு ஷீல்டு செய்ய முடியும். நம்ம வில்லேஜ்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இல்லை கைஸ். அதனால ஒரு பேஸ் நம்மளே கட்டிடுவோம். நிறைய உட்டு எடுக்கணும். 4 பேர் நம்ம பேஸ் எங்கே கட்ட போகிறோம் நான் கண்டுபிடிச்சிட்டேன். கைஸ் சொல்கிற கேம் எல்லாம் நீங்களே கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு என்னது ப்ரோ? அது ரோப்ளாக்ஸ் கேம் தானே ப்ரோ? இது ரோப்ளாக்ஸ் கேம் தான் கைஸ். இது ஒரு குவிஸாக உங்களுக்கு தரேன், முடிஞ்சா கண்டுபிடிங்க. சேலஞ்சு. இது வந்து ஒரு ரோப்ளாக்ஸ் கேமு. நீனே கண்டுபிடிக்கலாம். இது வந்து ஒரு ரோப்ளாக்ஸ் கேமு. அடுத்தது என்ன க்ளூ? ட்ரோனா? ஃபர்ஸ்ட்லேயே நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரோன் கிடைக்குமா? அதுக்கப்புறம் ரெட் கலர் பட்டன் இருக்குமா? அதுக்கப்புறம் அது தொட்டோன்னே எதையோ போய் இடிக்குமா? அடுத்தது இப்போ நம்ம பேஸை கட்ட ஆரம்பிப்போம். வாங்க ஃபஸ்ட்டு லே அவுட் போடுவோம். பேஸுக்கு எங்கே கட்ட போகிறேன்னா அதை இங்கே தான் கட்ட போகிறேன். 1 2 3. இது ஆக்சுவலி கொஞ்சம் சின்னதாக தான் இருக்க போகுது. சரி இது முடிய போதும். 2 3 4. ஓகே இது வந்து இங்கே வந்துடும். ஓகே கரெக்டாக இருக்குல்ல 3 பிளாக்கு. சரி காய்ஸ் இதுதான் இப்போதைக்கு நம்ம போட்ட லேயருக்கு. இது பாட்டு நான் பார்க்காம போட்டுருந்தேனே. ஸ்ட்ரெயிட் லைனில் தான் கைஸ் இருக்குது. ஒரு பிரச்சனையுமே இல்லை. கவலைப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இது ஏதோ இங்கே இருக்குது. இது ஏதோ எங்கே இருக்குது? இது கரெக்டாக இருக்குது. இதுவும் கரெக்டாக இல்லை இருக்குது. ஆஹா 2 3. இன்னைக்கு லைவ் வந்து நைட்டு 6 to 8 இல்லாட்டி 6 to 7. இப்போதைக்கு இதுதான் நம்மளோட லே அவுட்டு. ஆமாம் மைன்கிராஃப்ட் லைவ் தான். இப்போதைக்கு இதுதான் நம்மளோட லே அவுட்டு. சரி அது முடியும் வாங்க போயிட்டு இப்போதைக்கு என்னென்ன பிளாக்ஸ் இருக்குது. ஓகே இது 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 ஐயோ இதை கீழே போட்டுருந்தா இதை தூக்கி இங்கே வேணும். நம்ம வந்து பெட் ஏதோ இங்கே இருக்கணும். கிராஃப்டிங் டேபிள், ஃபர்னஸ். இது போதும்டா எனக்கு வீட்டுக்கு. வேறு எதுவும் பெருசாக தேவை. இது 3மே போதும்டா வீட்டுக்கு. ஓகே அப்படியா ப்ரோ? சும்மா உன்கிட்ட வரியா ப்ரோ? பாய் ப்ரோ. என்ன நீனும் லைவ் வர போறியா ப்ரோ? கைஸ் அவர் வந்து லைவ் வர போகிறாரா நாளைக்கு இன்னைக்கு. ஸோ லைவை மறக்காமல் மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. ஸோ இப்போதைக்கு ஓரளவுக்கு முடிச்சிருக்கோம். ரொம்ப வீடியோ லென்த்தாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சரி இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க. கழுத ஐயோ ஃப்ரெண்ட் ஆயிடுச்சு கைஸ் ஃபஸ்ட்டு. அப்புறம் இப்போதைக்கு நம்ம இந்த லே அவுட்டு பார்ப்போமா? என் கழுதையோட எழுந்துட்டு உடனே நம்ம சன்செட்டை பார்க்குற மாதிரி தான் கைஸ் லே அவுட் இருக்குது. திஸ் இஸ் பீக் மூமெண்ட்ஸ் ஆஃப் மைன்கிராஃப்ட். சரி இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ பார்த்துங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்போம். பை பாய்.